சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியமான கேஸ். ஆமா, இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஜிஎஸ்டி வழக்க பத்தி தான் அலச போறோம். அகமதாபாத்ல இருக்கிற குஜராத் உயர் நீதிமன்றத்துல நடந்த ஒரு பரபரப்பான வழக்கு இது. கண்டிப்பா. வரித்துறை அதிகாரிகள் சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிற காலக்கெடுவை மீறினா என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. கரெக்ட். நோட்டீஸ் வழங்குறதுல ஏற்படுற சின்ன சின்ன நடைமுறை தவறுகள் எப்படி ஒரு பெரிய அபராதத்தையே ரத்து செய்ய வைக்கும்னு நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். அந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு நீதியரசர் A.S. சுபேகியா மற்றும் மாண்புமிகு நீதியரசர் பிரணவ் திரிவேதி அவங்கதான். இந்த வழக்கின் எண் ஸ்பெஷல் சிவில் அப்ளிகேஷன் நம்பர் 17445/2025. அதாவது இந்த வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி 2026ல வழங்கப்பட்ட ரொம்ப லேட்டஸ்டான தீர்ப்பு இது. ஆமா, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த கேஸோட பின்னணிய ஒரு கதையா பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆகஸ்ட் 19ஆம் தேதி 2025ஆம் வருஷம் ஒரு சரக்கு வாகனம் போய்கிட்டு இருக்கு. அந்த வாகனத்தை ஜிஎஸ்டி அதிகாரிகள் வழியில தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா நிறுத்தின உடனே அவங்க பறிமுதல் செய்யல. ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் சரக்குகளையும் வாகனத்தையும் அதிகாரப்பூர்வமா டிடெயின் பண்றாங்க. MOV 06 அப்படிங்கிற படிவத்தின் மூலமா அந்த பறிமுதல் நடக்குது. இதுல என்ன கொடுமைனா, தன்னோட வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது, வண்டியை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனுதாரர் ஒரு பெரிய தொகையை கட்டுறாரு. ஆமா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுமார் 43,32,434 ரூபாய வரியாகவும் அபராதமாகவும் அவர் செலுத்துறாரு. 43 லட்சத்துக்கு மேல? இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்! நிச்சயமா. அந்த மாபெரும் தொகையை செலுத்தின பிறகுதான் சரக்குகள் விடுவிக்கப்படுது. இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். சொல்லுங்க, சட்டத்துல இதுக்கு என்ன விதி இருக்கு? ரொம்ப தெளிவா ஒரு காலக்கெடு கொடுத்திருக்காங்க. அந்த 7 நாள் டைம்ல இருந்தானே? சரியா சொன்னீங்க. சரக்குகளை பறிமுதல் செய்த 7 நாட்களுக்குள்ள காரணம் கோரும் நோட்டீஸ், அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ் கண்டிப்பாக வழங்கப்படணும். ஓ, அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட அடுத்த 7 நாட்களுக்குள்ள இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படணும். இதுதான் சட்டம். அப்போ இந்த கேஸ்ல அந்த காலக்கெடுவை அதிகாரிகள் மீறிட்டாங்களா? இதுல என்ன முரண்பாடு வந்திருக்கு? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. வரித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க MOV 7 நோட்டீஸ ஆகஸ்ட் 25ஆம் தேதியே கொடுத்துட்டோம் அப்படின்னு வாதிடுறாங்க. ஆனா அந்த நோட்டீஸ் முறையாக மனுதாரர் கைக்கு போய் சேரலையே. ஆமா, அது முறையாக வழங்கப்படல. அதைவிட அதிர்ச்சியான தகவல் ஒன்னு இருக்கு. என்னது? அந்த நோட்டீஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எப்போ பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு தெரியுமா? கரெக்டா 1 மாசம் கழிச்சு செப்டம்பர் 27ஆம் தேதி தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அடப்பாவமே, 1 மாசம் கழிச்சா? இது எப்படி சாத்தியம்? இது சட்டப்படி ஒரு மிகப்பெரிய மீறல். ஜிஎஸ்டி ரூல்ஸ் 142 சப் ரூல் 5 படி உத்தரவுகள் எல்லாமே கண்டிப்பாக ஆன்லைன் போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்யப்படணும். ஏன்னா சிஸ்டம்ல அப்லோட் பண்ணாதான் அதோட உண்மைத்தன்மை நிரூபிக்கப்படும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா இந்த 1 மாத கால தாமதத்துக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து எந்த ஒரு முறையான விளக்கமும் அளிக்கப்படல. அப்போ ஆகஸ்ட் 25ஆம் தேதியே MOV 7 நோட்டீஸும் MOV 9 உத்தரவும் வழங்கிட்டோன்னு அவங்க சொல்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரியா புடிச்சிங்க. அதத்தான் நீதிமன்றமும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. போர்ட்டல்ல அப்லோட் பண்ணாத ஒரு டாக்குமெண்ட்ட இவங்க பின்னாடி எப்ப வேணாலும் தயார் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வருது. இங்கதான் விஷயம் இன்னும் விறுவிறுப்பாகிறது. அந்த டிரான்ஸ்போர்ட்டர், அதாவது அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவரு ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செஞ்சிருக்காரு. ஆமா, அந்த பிரமாண பத்திரத்துல அவர் சொல்லிருக்கிற விஷயம் ரொம்ப பகிரங்கமானது. அதிகாரிகள் தங்கிட்ட வெறும் வெற்றுத்தாள்கள்ல கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு அவன் சொல்லிருக்காரு. இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு. ஒரு சாதாரண டிரைவரை மிரட்டி பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது அப்படிங்கிறது சட்டவிரோதம். அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த படிவங்கள்ல முறையான ஒப்புதல் கையெழுத்துக்கள் இல்ல, அதோட டிசைன் கூட சட்டப்படி இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே அதிகாரிகளோட நடவடிக்கையில இருக்கிற மிகப்பெரிய ஓட்டைகளை காட்டுது. சரி, இதோட சட்ட ரீதியான விளைவுகள் என்னவா இருக்கும்? முக்கியமான விளைவு என்னன்னா, மனுதாரருக்கு நேரடி விசாரணைக்கான வாய்ப்பு, அதாவது பர்சனல் ஹியரிங் கொடுக்கப்படவே இல்ல அப்படிங்கறத அதிகாரிகளே நீதிமன்றத்துல ஒப்புக்கிட்டாங்க.
43 லட்சம் ரூபா அபராதம் போடுறாங்க, ஆனா அவர் தரப்பு நியாயத்தை கேட்கவே இல்ல. இது எப்படி சரிப்படும்? இதுதான் இயற்கை நீதி கொள்கைகளுக்கு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. விசாரணை இல்லாம இப்படி பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளுக்கு ஏதோ ஒரு லீகல் டேர்ம் சொல்லுவாங்களே. ஆமா, அதுக்கு பேரு தான் எக்ஸ் பார்ட்டே ஆர்டர்ஸ், ஒருதலைப்பட்சமான உத்தரவுகள். இத சட்டம் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கறத நாம ஆழமா பதிவு செய்யணும். சரி, இவ்வளவு தப்புகள் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது? குஜராத் உயர்நீதிமன்றம் ரொம்ப அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? காரணம் கோரும் நோட்டீஸ், அதாவது ஃபார்ம் MOV 7 மற்றும் இறுதி உத்தரவான ஃபார்ம் MOV 9, இந்த இரண்டையுமே நீதிமன்றம் முற்றிலுமாக ரத்து செய்தது. அட, அப்ப அந்த முழு நடவடிக்கையுமே கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா, ஒட்டுமொத்த நடவடிக்கையும் ரத்து செய்யப்பட்டது. ப்ரொசீடிங்ஸ் குவாஷ்ட் அப்படின்னு உத்தரவு போட்டு மனுதாரருக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்ப அவர் கட்டின அந்த 43 லட்சம் ரூபா அது அவருக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்போட சாராம்சம். பொதுவா இந்த மாதிரி கேஸ்கள்ல தப்பு நடந்திருந்தா திரும்ப விசாரிக்க சொல்லி அதிகாரிகள் ரீமேண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, ஆனா இந்த வழக்கின் தனித்துவமான சூழ்நிலை காரணமாக, அதாவது வெற்றுத்தாள்ல கையெழுத்து வாங்கியது, விசாரணை நடத்தாதது போன்ற காரணங்களால வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிடல. ஓ, நோ ரீமேண்ட் ஆர்டர்ட். இது அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய சவுக்கடிதான். கண்டிப்பா. இதுலேந்து ப்ரொஃபஷனல்ஸ் கத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் ஒன்னு இருக்கு. என்னது? சட்டப்படியான காலக்கெடுவை, அந்த டைம்லைன்ஸை கண்டிப்பாக பின்பற்றணும். GST போர்ட்டல்ல பதிவேற்றம் செய்யறதுல ஏற்படுற தாமதம் மற்றும் இயற்கை நீதி மீறல், இது எல்லாமே ஒட்டுமொத்த GST அபராத நடவடிக்கைகளையும் செல்லாததாக்கிவிடும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. GST மொபைல் ஸ்குவாட் மற்றும் செக்ஷன் 129 வழக்குகளை எதிர்கொள்றவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. நிச்சயமா, டிஜிட்டல் ஆவணங்கள் எப்பவுமே அதிகாரிகளுக்கு எதிராகவும் திரும்பலாம் அப்படிங்கறத இது உணர்த்துது. இந்த கேஸ கேட்ட பிறகு நீங்களும் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. உங்களுக்கு வரும் நோட்டீஸ்களில் உள்ள தேதியையும் அது ஆன்லைன் போர்ட்டலில் பதிவேற்றப்பட்ட தேதியையும் நீங்கள் எப்போதாவது ஒப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா? நிறைய பேர் இத பண்றதே கிடையாது. சில நேரங்களில் ஒரு சிறிய தொழில்நுட்ப பிழை அல்லது காலதாமதம் கூட பல லட்ச ரூபாய் அபராதத்திலிருந்து உங்களை காப்பாற்றலாம். அடுத்த முறை உங்கள் ஆவணங்களை சரிபார்க்கும்போது தேதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். கரெக்ட். விழிப்புணர்வா இருக்கிறது ரொம்ப அவசியம். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9944 86879.